லீலா வந்தா மைத்ரியோட காலேஜ் ஃப்ரெண்ட். நம்ம ரூல்ஸ் தானே மச்சான். நம்மளோட தங்கச்சினா நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி தான். பட் நம்ம தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தங்கச்சிங்க இல்ல மச்சான். இல்லட்ட கூட நம்ம ரூல்ஸ மாத்திலாம் மச்சான். ஐ லைக் யூ மச்சான். டக்குன்னு மூடிட்டேன். ஓ ஐம் சாரி. பாத்ரூம் யூஸ் பண்ணணும். மைத்ரி தான் அவரும் சொன்னா. நீ வேணுமே லாக் பண்ணாம வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே கண்ணாடி முன்னாடியே நின்று அவ என்ன பார்த்ததுல ஓகேயா அப்படின்னு நினைச்சு. ஸ்டைல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் லைட்டா வெயிட் போட்டுருச்சு மச்சான். யா யூ மேக் அ லாட் ஆஃப் வொர்க். ஐ நோ. ஏய் இது என் ஃப்ரெண்ட் லீலா. ஹாய். மத்தவங்கலாம் தெரியும்ல. ஹாய் ஹாய் ஹாய். லீலா ஏன் அண்ணா இப்பதான் மீட் பண்ணோம். அம்மா எனக்கு பிளேட் கூட. டேய் பஜ்ஜி எடுத்துக்கிறியா? பால் கொண்டு வரட்டுமா? அம்மா பாலா? ஆமாண்டா பால். பஜ்ஜி சாப்பிடுறீங்களா? யூ வாண்ட்? டிகிரி வாங்கினதுக்கு கடைசியில ஒரு பஜ்ஜி கொடுக்குறீங்க. சொல்லு மச்சான், மைத்ரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உனக்கே தெரியும், வந்துட்டு போயிட்டு இருப்பாளுங்க. ஆனா இவன் சாப்பிட்டா மச்சான். இந்த ஷர்ட் காலருக்கும் தலைமுடி முடிகிற இடத்துக்கும் நடுவுல ஒரு கேப் தீப்பத்தி எரியற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு அவ பார்த்துட்டு இருப்பான்னு நினைச்சு. பாய்.